Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நாகர்கோவிலில் விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக நீதிபதி சத்தியமூர்த்தி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், மேற்கண்ட அந்த செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். நிச்சயமாக பராசக்தி கடந்த 9ஆம் தேதி ஈத்தங்காடு பகுதியை சேர்ந்த சபரிவர்மன் என்கின்ற மாற்றுத்திறனாளி 200 கிராம் குட்கா வைத்திருந்ததாக தென் தாமரைக்குளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில்தான் இன்று அவர் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதாக உறவினர்களுக்கு முதலில் கூறிய நிலையில் பின்பு அவர் காலையில் உயிரிழந்து விட்டதாக உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் காவல்துறையிலிருந்து. அதனைத் தொடர்ந்து உறவினர்கள் இங்கு வந்த நிலையில் அவர்களை இவரது உடலை பார்ப்பதற்கு அனுமதிக்காத ஒரு சூழலில் உறவினர்கள் அனைவரும் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து அவரிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அவர் சம்பவ இடத்திற்கு வந்து அவரும் இந்த பாதிக்கப்பட்ட நபர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அவர்களை அங்கிருந்து சாலை மறியல் கைவிடப்பட்டு அங்கிருந்து அவர்கள் இந்த உடல் வைத்திருக்கக்கூடிய ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பிரேத பரிசோதனை கூடத்திற்கு உறவினர்கள் அனைவரும் அங்கு வந்த நிலையில் தற்போது அந்த பகுதியில் விசாரணை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விசாரணை மேற்கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் நீதிபதி நாகர்கோவில் நீதிபதி சத்தியமூர்த்தி தற்போது பிரேத பரிசோதனை கூடத்தில் விசாரணையை மேற்கொண்டு தற்போது அவர் முன்னிலையில் பிரேத பரிசோதனையானது துவங்கி இருக்கிறது. தொடர்ந்து ஒரு பதட்டமான ஒரு சூழல் நிலவிய சூழலில் தற்போது இந்த சாலை மறியல் கைவிடப்பட்ட பிரேத பரிசோதனை கூடத்தில் தற்போது உறவினர்கள் அந்த பகுதியில் குவிந்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்களது கோரிக்கை என்பது அவர் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் தாக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டோடு இந்த காவல் நிலையத்தில் இருந்து அழைத்து சென்ற போலீசார் மீதும் அதே போன்று சிறைச்சாலையில் என்ன நடந்தது என்பது குறித்தான முழுமையான ஒரு விரிவான தகவல்கள் வெளியிட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையையும் முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் வந்து குவிந்து வருவதால் தற்போது இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் ஒரு பரபரப்பான சூழ்நிலையே காணப்படுகிறது. பராசக்தி, தகவலுக்கு நன்றி சரவணன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.